அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மேலே ஒரு நியூஸ் விட்டேன் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் திருக்குறளும் கிடையாது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் பார்த்துடலாம். உலகளாவிய சூரியசக்தி கார் போட்டியில் சென்னை ஐஐடி குழுவின் ஆக்னேயா கார் உலகின் முன்னணி கண்டுபிடிப்புடன் சூரிய சக்தி கார் ரேஸ் சவாலுக்கான பிரிட்ஜ்ஸ்டோன் வேர்ல்டு சோலார் சேலஞ்ச் 2025 என்கிற நிகழ்வு ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ள நிலையில் அதில் சென்னை ஐஐடியின் புத்தாக்க மையத்தின் அக்னிரத் குழு தயாரிப்பான ஆக்னேயா சூரிய சக்தி கார் பங்கேற்க உள்ளது. பிரிட்ஜ்ஸ்டோன் உலக சூரிய சக்தி சவாலுக்கான நிகழ்வு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சூரியசக்தி கார் பந்தய நிகழ்வாகும். சூரிய சக்தி ஆற்றல் திறனுடன் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்படும் மின்சார வாகனங்களில் பந்தய பயண நிகழ்வு இது 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 24 முதல் 31ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியாவில் டார்வினில் இருந்து அட்லாய்டு வரை 3000 கிலோமீட்டர் பயணத்தை உள்ளடக்கியது. சூரிய தொழில்நுட்பத்தின் சவால்களுக்கு தீர்வாக உலகின் முன்னணி கண்டுபிடிப்புகளுடன் சர்வதேச நாடுகள் பங்கேற்க உள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதில் சென்னையை சார்ந்த இந்த குழு ஆக்னேயா அப்படின்ற காரை கொண்டு போய் பங்கேற்க போகிறாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்கள் பயணம். கனடாவில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. G7 உச்சி மாநாடு 2025 ஜூனுக்கு அப்புறம் எங்கே நடக்குன்னா கனடாவில் நடக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய வீரர் சுக்லா ஜூன் 19 விண்வெளிக்கு பயணம் இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இதுக்கு முன்னாடி எலாபரேட்டாக பார்த்துருக்கோம். அவர் பேர் பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க விண்வெளிக்கு பயணம் செய்கிறப்போ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். உலக டெஸ்ட் சாம்பியன் தென்னாப்பிரிக்கா 27 ஆண்டுகளில் முதல் ICC பட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி புதிய வரலாறு படைத்தது தென்னாப்பிரிக்கான்னு தெரிவிச்சிருக்காங்க. எதிர போட்டிட்டவங்க யாருன்னா ஆஸ்திரேலியான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஜெயிச்சதை மட்டும் தான் படிச்சுட்டு போவோம். ஆப்போசிட்டில் யார் விளாண்டாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லைனா எத்தனை விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபைனலில் 5 விக்கெட் வித்தியாசத்தில்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா கூடன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்துக்கு தேசிய விருது. தூத்துக்குடி வஉசி சிதம்பரம் துறைமுகத்துக்கு கடந்த 2024ஆம் ஆண்டிற்கான செலவு நிர்வாகத்திற்காக இந்திய அடக்க விலை நிர்ணயகத்தின் நிறுவனம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிரிவின் கீழ் முதலிடம் தேசிய விருது வழங்கியுள்ளது. இதற்கு முன்பு இந்த விருதை 2008, 12, 15, 16, 17, 18 ஆகிய ஆண்டுகளில் இத்துறைமுகம் பெற்றுள்ள நிலையில் தற்போது 7வது முறையாக பெற்றுள்ளதுன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.